வெள்ள நிவாரண நிதி 6000 மத்திய அரசுடைய பணம் என்றும் அதன் கவர் மட்டும்தான் தமிழக அரசு என்றும் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாங்கள் அவர்களை போன்று பெருமை பீத்திக் கொள்ள மாட்டோம் என திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். சகோதர சகோதரிகளே, அருமையான வாய்ப்பு நமக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னை நகரத்தினுடைய தலையரத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு சென்னைக்கு செய்யவே இல்லைன்னு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிக் கொண்டு திரிகின்றார்கள். சென்னைக்கு மோடி ஐயா எதுவுமே செய்யலை. சென்னைக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும், விமான நிலையத்தினுடைய புதிய விமான நிலையத்திற்காக 1260 கோடி, மெட்ரோ ரயில் திட்டம் phase 1 ப்ராஜெக்ட் 9000 கோடி, சென்னை பெங்களூரு விரைவு சாலை உட்பட 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 2022ஆம் ஆண்டு தான் மோடி ஐயா அடிக்கல் நாட்டினாங்க. சமீபத்தில் 20,000 கோடி மறுபடியும் சென்னைக்காக திட்டங்களை கொடுத்தாங்க. சென்னை மதுரவாயில் மேம்பால பணிக்கு 5,855 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுத்தாங்க. சென்னையிலிருந்து தொடங்கும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளுக்கு 3,000 கோடி கொடுத்தாங்க. சென்னைக்கு மட்டுமே தமிழகத்தில் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருப்பது 13,187 கோடி. சென்னையினுடைய வெள்ள பாதிப்பிலிருந்து மீளுவதற்காக முதல் நாளே 550 கோடி. இன்னைக்கு பாருங்க ஐயா, 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 6,000 ரூபாய் வாங்கின சில பேர் நம்ம இருக்கு. 6,000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 6,000 ரூபாய் முழுவதுமாக 5,400 ரூபாய் மத்திய அரசினுடைய பணங்க. ஸ்டாலின் ஐயா அந்த வெறும் கவர் மட்டும், கவர் தான் ஸ்டாலின் ஐயா. ஆனா எங்கேயும் போய் நாங்க பெருமை பீத்திக்கிறோமா? நாங்க தான் பணம் கொடுத்த சொல்ல மாட்டோம். அது உங்கள் பணம். உங்கள் பணத்தை உங்களிடம் கொடுப்பதற்கு பெருமை பீத்துவதற்கு நாங்கள் யார்? ரேஷன் கடையில போய் ரேஷன் அரிசி வாங்கினீங்கன்னா மஞ்சப்பை அவங்களது, அரிசி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, மக்கள்கிட்ட 20 நாள் நீங்க எடுத்து சொல்லணும். மக்களுக்கு எடுத்து சொல்லணும். பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கலையாமா? பேரிடர் நிவாரண நிதி இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யல. எப்படிங்க ஸ்டாலின் ஐயா எப்படி போனாங்க? சும்மா டெல்லி இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு போனாங்க. போற போக்கில் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டாங்க. பிரதமர் எவ்வளவு பெரிய மனிதர், போற போக்கில் நேரம் கேட்கிறாரு, அவருக்கும் நேரம் கொடுக்கிறார். பிரதமர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அதுல போய் போற போக்கில் ஒரு 30,000 கோடி கொடுங்க. எதுக்கு கேட்கிறாங்க? எதுக்கு கேட்கறீங்க? யாராச்சும் வந்து பார்த்தாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, நாம் யாருக்கும் எங்கேயும் கூட எந்த குறையும் வைக்கல. எவ்வளவு பணம் தேவையோ வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இன்னும் பணம் இருக்கிறது, தீரவில்லை. ஆனா கோபாலபுரத்தினுடைய கஜானாவை நிரப்பதற்கு பணம் கொடுக்க முடியாது சகோதர சகோதரி. அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய வரிப்பணம் அதற்காக இல்லை. அதனால் நன்றாக புரிந்து கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் அடுத்த 20 நாட்கள் நீங்க பேசி, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரலாறு காணாத விட்டு சிங்கார சென்னைன்னு சொல்லி சிங்கிங் சென்னை பண்ணி வச்சிருக்கிறான். சிங்கிங் சென்னை பாருங்க. சென்னைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அண்ணன் சேகர் பாபு அண்ணன்? மக்களுக்கு வந்து கண்ணீரே வராதுங்களாமா, வெள்ளமே வராதாமா, கண்ணீர் வந்தா ஆனந்த கண்ணீர் தான் வருமா. அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு பாட்டில் பன்னீர் சோடா வாங்கி அனுப்புறேன். தயவு செஞ்சு வாயை கொப்பளிச்சு. நீங்கள் சொன்ன நேரம், சொன்ன முகூர்த்தம், மக்கள் 10 நாள் தண்ணீர தான் இருந்தாங்க. தண்ணீரிலே தான் மிதந்து கொண்டிருந்தார். சிங்கிங் சென்னையாக மாற்றிவிட்டு அண்ணன் சொல்றார், மழை வர்றதுக்கு முன்னாடி 99% பணிகளை முடித்து விட்டோம். வந்த பணம் 4,000 கோடி. 99% முடித்திருந்தால் 3,960 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.